நான் இப்போ சரியான நேரத்துக்கு தானே வந்திருக்கேன். ஆமாம்மா, ம். எல்லா ஏற்பாடும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஓ, புடவை வேஸ்ட்லாம் வந்துருச்சுமா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கல்யாண மண்டபத்துல நடக்க போற 1000வது ஜோடி இவங்க தானே? ஆமாம்மா, அந்த அதிர்ஷ்டமான ஜோடி இவங்க தான். நீங்க உள்ள வாங்க. ம். வாங்க. வணக்கங்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளியே வர முடியுமா? என்ன சார், என்ன விஷயம்? நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்கன்னு. அவங்க வந்துட்டாங்க, வெளியே தான் இருக்காங்க. நீங்க எல்லாரும் வாங்க. ஏன் ஹாலுக்கெல்லாம் வர மாட்டாங்களா? அவங்க ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்காங்க, வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். கல்யாணம் நடக்கிறதே நல்ல காரியம் தான், இதுல வெளியே என்ன நல்ல காரியம்? அந்த நல்ல காரியத்தை எங்க பாக்க? நீங்களே வந்து பாருங்க. என்ன தேவி, என்ன நடக்குது? எல்லாருக்கும் புடவை சட்டையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ம், அவங்க என்ன தேர்தலில் நிக்கிறாங்களா, அரசியல்வாதியா? இல்லங்க, அவங்க இந்த மண்டபத்தோட ஓனர். ஓ, அதே மாதிரி அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க 15 மண்டபம் இருக்கு. ஆ. இன்னைக்கு இந்த மண்டபத்துல நடக்கிற உங்க குடும்பத்தோட கல்யாணம் தான் 1000வது கல்யாணம். ஓ, அதுக்காக தான் 1000 பேருக்கு புது வேஷ்டி சட்டையெல்லாம் கொடுக்குறாங்க. அம்மா, ம்? இவங்களுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. பொண்ணு மாப்பிள்ளை. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். இந்த நல்ல நாளும் அதுவுமா நீங்க இப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்றீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமா, நீங்க பண்றது உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் எங்க மேரேஜ் அன்னைக்கு இது செய்றீங்க, ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? ஆக்சுவலா நீங்க தான் ரொம்ப லக்கியான கப்பல். எங்க மண்டபத்துல நடக்கிற 1000வது கல்யாணம் இது. அதுக்கு தான் இந்த நல்லதை நாங்க பண்றோம். இருந்தாலும் இதுக்கெல்லாம் பெரிய மனசு வேணுமா? அது மட்டும் இல்ல, உங்களுக்கு 15 மண்டபம் இருக்குல்ல, இப்ப கல்யாண சீசன் வேற. பெரிய லாபம் வரும் போல இருக்கே. நாங்க இத பிசினஸ்க்காக மட்டும் பண்ணல. இல்ல, பல தலைமுறையோட வாழ்க்கை ஒரு கல்யாணத்துல இருந்து தான் தொடங்குது. 2 பேர் மனசும் ஒத்து போய் அந்த கல்யாணம் நடந்தா அந்த பையன் பொண்ணு மட்டும் இல்ல, அவங்களோட அடுத்த ஜெனரேஷனும் நல்லா வாழ்வாங்க. பொதுவா சொந்த பந்தம்லாம் கூடிதான் ஒரு கல்யாணத்தை நடத்துவாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேருக்குமே அந்த கல்யாணத்துல முழு சம்மதம் இருக்கணும். அப்பதான் அவங்க லைஃப் நல்லா இருக்கும். சரியா சொல்றீங்க. இந்த கல்யாணமும் அப்படிதான், 2 பேரோட மனசு ஒத்து போய் நடக்குது. எஸ், மீனாட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் மேரேஜ் பண்றேன். ம். இன்ஃபேக்ட் நாங்க 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லலாம். ம். சகுந்தலா தேவி அம்மா இந்த மாதிரி பல நல்ல காரியங்களை பண்ணி வச்சிருக்காங்க. மண்டபம் மட்டும் இல்லங்க, இன்னும் நிறைய பிசினஸ் இவங்களுக்கு இருக்கு. எவ்வளவு பிசினஸ் நடந்தாலும் நாங்க இந்த மண்டபம் நடத்துறத என்னைக்கும் விடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா நாங்க இதுல லாபத்தை பார்க்கல, 2 குடும்பம் சேருதுங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன், அவ்வளவுதான். எங்க மண்டபத்துல நடந்த எந்த கல்யாணமும் தப்பா போனதில்ல. எல்லாருக்குமே ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்கு. அப்படி இங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அம்மாவே ஆளா நின்னு உடனே பேசி தீர்த்து வச்சிருவாங்க. ஓஹோ, இந்த ஊருக்குள்ள எங்க அம்மாவுக்கு பேரும் புகழும் நிறையவே இருக்கு. போதும், நம்ம பெருமையை பேசவா இங்க வந்தோம்? அவங்களுக்கு கல்யாண வேலை இருக்கும். கண்டிப்பா நீங்க கல்யாணத்துக்கு இருந்து பொண்ணு மாப்பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் போனோம். ஆமாம்மா, உங்களை மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க இருந்து வாழ்த்துனா அவங்க வாழ்க்கை நல்லபடியா ஆரம்பிக்கும். கண்டிப்பா நீங்க இந்த கல்யாணத்துல கலந்துக்கணும். சரி, தேங்க்ஸ்மா. நீ யாரு எவருன்னே தெரியலப்பா, நல்ல நேரத்துல வந்து என் தாலி பாக்கியத்தை காப்பாத்துன. நீ பொண்டாட்டி புள்ளையோட சந்தோஷமா வாழணும்.
என்ன இப்படி இருக்கீங்க? ஆம்பளைன்னா மீச வச்சா மட்டும் பத்தாது, பொண்டாட்டிய பத்திரமா பார்த்துக்கணும். நீங்க நடந்துக்கிறத வச்சுதான் அவங்களுக்கு மரியாதையே இருக்கு. கடன் வாங்கினதே தப்பு, அதுல இப்படி தாலியை பிடிச்சி வசூல் பண்ற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களாண்ணே? இல்ல தம்பி, இந்த சால் ஜாப்லாம் எதுவும் சொல்லாதீங்க. எப்ப தொட்டு தாலியை கட்டினீங்களோ அந்த நொடியில இருந்து அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் நீங்க தானே. அதை புரிஞ்சுக்காம இப்படி தாலியில கை வைக்கிற அளவுக்கு இப்படி கொண்டு வந்து விட்டுருக்கீங்களே. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. அதான் நீங்க அந்த தாலிக்கும் கட்டினவளுக்கும் கொடுக்குற மரியாதை. தப்புதான் தம்பி. தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோங்க. பொண்டாட்டியை கலங்க விட்ட எந்த ஆம்பளையும் நிம்மதியா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அம்மா, என்ன ஒரு சின்ன தப்பு நடந்துடுச்சு. என்னாச்சு? நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்த புடவை சட்டையிலலாம் சிலது டேமேஜான பீஸா இருக்குமா, அதனால சில பேர் வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. என்ன இப்படி சொல்றீங்க? பார்த்து வாங்குறது இல்லையா? எல்லாம் செக் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தோம்மா. ஆனா வர வழியில இது எப்படி ஆச்சுன்னு தெரியல. இந்த 1000வது கல்யாணத்துக்காக இதை நாம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்படி நடந்துருச்சே, ஏதோ சகுன தடையா இருக்குமோன்னு. இந்த கல்யாணத்துல கடவுளுக்கே விருப்பம் இல்லையேன்னுமோ. நீங்களா எதுவும் சொல்லிட்டு இருக்காதீங்க. அது கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். போய் அந்த டேமேஜ் ஆன ட்ரெஸ்ஸுக்கு பதிலா வேற எதுவும் வாங்க முடியுமான்னு பாருங்க. சரி சரிம்மா. உங்களுக்கு எமோஷன் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. இல்லப்பா, இப்படி அபசகுனமா இருக்கே. மீனாட்சியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதா என்னோட ஆசை. அவளுக்கு நல்ல நேரம் கூடி வந்தப்போ நான் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டேன். ஐயோ, என்னால அவளோட வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அவளுக்கு எல்லாமே சந்தோஷமா கை கூடி இருக்கு. அந்த மாதிரி நேரத்துல இப்படி ஒரு அபசகுனமா? என் மீனாட்சி எல்லாமே எனக்காக தான் பண்றா. எனக்கு எவ்வளவு பெருமையை தேடி கொடுத்திருக்கா. அவளோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அவ நல்லா வாழணும், அதை நான் என் கண்ணால பார்க்கணும். அதுதான் என்னோட ஆசை. அதுல மட்டும் ஏதாவது தடங்கள் வந்தா என்னால உயிரோடையே இருக்க முடியாது. நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். அத்தை, நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. மீனாட்சி வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, அப்படிலாம் விட்டுற மாட்டோம். அவளோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தம்பி.